எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஆனால் இந்த மங்காத்தா இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதுனால அந்த படங்கள்லாம் தெரியாமல் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மங்காத்தா வைப்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறமேட்டு அந்த படத்தை பார்க்க போயிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒரு 4 கதையை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கதை வந்து ஃபேன்ஸுக்கான கதை, செகண்ட் வந்து லெஸ்பின்னு, தேர்ட் வந்து நம்ம இடம் பொருள் ஏவல், ஃபோர்த் வந்து ஒரு மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று. ஒரு 4 கதையை மிங்கிள் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க. படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த ஆர்வத்தோட தான் போனேன். ஃபர்ஸ்ட் பாகத்தோட நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத 3வது பாகத்துக்கும் லீடும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போதைய காலகட்டத்தில் என்ன ஓடிட்டு இருக்கு, தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அது ஓப்பனாகவே பேர் மட்டும் மாற்றி அவங்க 2 பேர்த்தையும் எப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்க, அடிபட்டுக்கிறாங்க, இந்த கமாண்ட்லாம் போய் நான் தான் பெருசு நீ தான் பெருசு, அதெல்லாம் நல்லா ஒரு ஃபன் கலந்து நல்லாவே காட்டி வைக்கிறாங்க. அது உண்மையாலுமே சூப்பராக பிடிச்சிருந்துச்சி. ஹாட்ஸ்பாட் 2 மச்சு படம் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சொசைட்டிக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த ஹாட்ஸ்பாட் 2 மச் அப்படின்ற படத்தை எனக்கு பார்க்கறது ஈர்த்தது பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்ல ஒரு கான்ட்ரவர்சி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லர் மூலிமா ஒரு கான்ட்ரவர்சி இழுத்தாங்க. ஆனால் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு டிபேட்டுக்காகவும் நம்ம யோசிக்கிறதுக்காகவும் ஒரு முற்போக்கு சிந்தனைக்காகவும் அந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அது நம்ம ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்னால படத்தை ஒவ்வொன்றா ஷார்ட் ஃபிலிமாக ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் சேர்த்து நம்ம லோகேஷ் கனகராஜ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தாங்களே, ஒரு 4 டேரக்டர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்கிற மாதிரி தான். செகண்ட் பார்ட்டும் அந்த மாதிரி எடுப்பாங்களா அப்படின்றது நான் எதிர்பார்த்தேன். அதை விடவே ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ஒரு 4 கதைகளை படத்துக்குள்ள ஒரு படம் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 கதைகளை சேர்த்து எடுத்திருக்காங்க. டேரக்டரோட ஒரு கதை அது தனியாக ட்ராவல் ஆகும். மற்ற 3 கதை அப்படின்றது ஒன்று இருக்குது. ரொம்பவே ஆரம்பத்தில் இப்போ கரண்ட்டில் ஒரு ஃபேன் வார்ஸ் அப்படின்றது ஒரு ரஜினி காலம், ரஜினி, கமல், அப்புறம் விஜய், அஜித் அவங்களுடைய காலகட்டத்தில் ஃபேன் வார் அப்படின்றது எப்படி இருக்கும், அந்த ஃபேன் வாரை எப்படி பார்க்கணும், ஒரு நடிகரை எப்படி பார்க்கணும் அப்படின்றத இந்த படத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஃபஸ்ட்டு கதையில் ரொம்ப மூவானா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு 2 ஃபர்ஸ்ட் பாகத்தில் பார்த்த மாதிரியே 2-3 கதை, இதை 2-3 கதை சொல்கிற மாதிரி தான் 2-3 கதை போகுது. 2-3மே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒன்றில் நம்ம எம்எஸ் பாஸ்கர் கலக்கியிருப்பார், சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தம்பி ராமையா அவருமே சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஃபெமினிசம் பேசுறது அதை பற்றி அது பார்க்குறவங்க ரொம்ப எல்லாருமே பார்க்கலாம். எல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த கதை இருக்கும். தனித்தனி எபிசோடு தான். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொன்றுமே சூப்பராகவே காட்டும். ரொம்ப நல்லாவே சொல்லி வச்சுருக்கேன். நமக்கு போர் அடிக்காமல் ஃபஸ்ட்டு அப்போ தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஃபேன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கடைசியாக ஒரு சம்பவம் நடக்குது. அதுலேயே அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸுக்கோசரம் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். பட் ஆனால் அவர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் நிற்க மாட்டார். அதில் எம்எஸ் பாஸ்கரோட ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த அவர் தான் எக்ஸ்பிளேஷன் பண்ணி அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். அந்த விஷயம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபேன் வார் அப்படின்றது என்னதான் அஜித் படத்தையும் விஜய் ஃபேன்ஸும் கொண்டாடுறாங்க. விஜய் படத்தையும் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதுக்கு நடுப்புற சில பேர் தேவையில்லாமல் வாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி சண்டை மூட்டை விட்டு வேடிக்கை பார்த்து குளிர் காயிறாங்க. அப்புறம் இன்னொன்று லவ் ஸ்டோரி, அதில் டைம் ட்ராவல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்கிறாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா கடைசியில் அவருக்கே ரிவீட் ஆயிரும். நம்ம எம்எஸ் பாஸ்கர் அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பார். சினிமாவை பற்றி அவர் தான் தெளிவாக சொல்ல முடியுங்க. அந்த எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருப்பார். அப்புறம் இன்னொன்று நம்ம தம்பி ராமையா, அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மியூசிக்லாம் பெருசாக நோட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் இந்த படம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக போகிறதுனால அது பெருசாக குறை மாதிரிலாம் தெரியல, நல்லா இருந்துச்சு. விஜய் அஜித்தை நல்லாவே தாக்கியிருக்காங்க, பேரை மட்டும் மாற்றி. இதில் ஒன்றும் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது. விஜய் அஜித்தை நல்லாவே தாக்கியிருக்காங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் வரும் 2050 டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் சிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சென்னையில் சில பிரபலமான தேட்டர்லாம் சில பேர் இருக்காங்க. நான் அஜித் ஃபேனுன்னு சொல்லிட்டு விஜய் கரைச்சி கொட்டுறதாகவும், சில தேட்டரில் இது என்னோட விஜய் கோட்டை அப்படின்ட்டு அஜித் ஃபேன்ஸை கரைச்சி கொட்டுறதா அந்த மாதிரி பேசுகிறதா கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் ஒரு சண்டை கலகலப்பு அப்படின்றதுல போகுது. ஏன்னா படம் பார்க்க வரவங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் படம் பார்க்க வராங்கன்னா அதில் எல்லாருமே
ஃபேன் வாஷ் அப்படின்றது போகிறதில்ல. ஏதோ ஒரு 10 பேர் 5 பேர் பண்ணுற தொல்லைனால தான் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அந்த கதை வந்து அப்படி போகும். ரெண்டாவது கதை வந்து தம்பி ராமையா ரோல். அவங்களுடைய ரோல் வந்து ஒரு ஃபெமினிசம், ஃபேக் ஃபெமினிசத்தை வந்து எப்படி அடித்து உடைக்கிறது அப்படின்றத ஒரு அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கதை வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும். ரெண்டாவது கதை மூவ் ஆன் ஆகுறது அது ரெண்டு தளபதி தான் தாக்கியிருப்பார். டேரக்டாக தாக்கிருப்பார். ஆனால் பேர் வேற மாதிரி வச்சிருப்பாரு. ராசான்னு வச்சிருப்பாரு, இன்னொன்று தாத்தான்னு ஒன்று வச்சிருப்பாரு, தாதான்னு ஒன்று வச்சிருப்பாரு. ரெண்டையும் மாற்றி மாற்றி கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்டைரக்டாக கலாய்ச்சி வச்சுக்கிறாரு. அது எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியாக போகும் தெரில. பார்த்தா இல்லை இல்லை, அதுக்கப்புறம்லாம் தாக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் சீன் மட்டும்தான். இந்த ஃபர்ஸ்ட் சீனில் ரெண்டு பேர்த்தையும் தாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் கருத்து ஊசி போட ஆரம்பிச்சிரு ஒரு 2 சீன்ஸில். அதுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம். எதுக்கு ஏன் எதுக்கு அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ரொம்ப புரியும் நினைக்கிறேன். அதுவும் இந்த இந்த ரெண்டாவது கதை வந்து முக்கியமாக 6 முதல் 60 வரை வந்து எல்லாருமே பார்க்க வேண்டியது நினைக்கிறேன். முக்கியமாக வந்து பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க, லேடிஸும் சரி இல்லை பெரியவங்களும் சரி, எல்லாருமே வந்து ரெண்டாவது கதையை வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபேக் ஃபெமினிசம் வந்து பேசலாம், அது வந்து தவறு இல்லை. பட் ஃபேக் ஃபெமினிசம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, இடம் பொருள் ஏவல் அப்படின்றது. அந்த 3 விஷயத்துக்கும் அந்த கதையில் தம்பி ராமையா அவர்கள் வந்து ரொம்பவே அழகாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன தேட்டரில் அது சொல்லும் போது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் மற்றபடி பெருசாக தம்பி ராமையா அவரு ஜென்ரேஷன் காலத்தில் படையப்பா அப்போ பெரிய படம் இல்லை, புதுசாக ரிலீஸ் ஆயிருக்குல்ல. அப்போ வந்து நீலாம்பரி ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு அவர் அதை படையப்பா சொல்லியிருப்பாரு. அது நாங்கள் இந்த ஜென்ரேஷன் வர வர நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம், உங்களுக்காக மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருந்துச்சு. படம் முழுக்க பார்க்கும்போதுமே இந்த தளபதி ஃபேன்ஸ் வாரு, அப்புறம் இந்த ஃபெமினிசம், அப்புறம் இந்த எல்லாமே நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் படம் பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த ஃபேன்ஸுக்கான ஃபைட் நடக்கும்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு கான்ட்ரவர்சி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப இழிவாக பேசுகிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். நம்ம ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு நீ ஃபேமிலி மறந்துடுறீங்க, உங்களுக்கு ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஃபேன்ஸாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிடுவாங்க. அது ஒரு மாதிரி அதுதான் கான்ட்ரவர்சியாக எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம அஸ்வின் வந்து அந்த 40 கதையை கேட்டு தூங்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து படத்துலேயே ஒரு கேரக்டர் வச்சு கலாச்சிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி அஸ்வின் இந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 4 ஷார்ட் ஃபிலிமை ஒரே படத்தில் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். விக்னேஷ் கார்த்திக் உண்மையாலுமே பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் பாகத்துலையுமே இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விஜய் டிவியில் பெண் குழந்தை அந்த மாதிரி நம்ம ரியாலிட்டிக்கு தேவையானதான். இது கான்ட்ரவர்சியாக போனாலும் டைரக்டர் ஒரு உண்மையாலுமே மக்களுக்கு தேவையானது தான் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல படம் கண்டிப்பாக. எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ட்ராவல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெருசாக அதை நம்ம அப்பெல்லாம் நடக்குமான்னு யூகிக்க முடியாது. அட்லீஸ்ட் படமாக பார்க்கும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மூணாவது கதை வந்து அஸ்வின் அவர்கள் வந்து லவ் ஸ்டோரி வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த அஸ்வின் கதையில் வந்து ஹீரோயின் கதைக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட் வந்து ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கும் போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும். பட் பொறுமையாக பார்த்தா, லேட்டராக பார்த்தா, எங்கேயோ நம்ம நியூஸ் பேப்பரில் ஒரு துண்டு சீட்டில் படிக்கிற மாதிரி எங்கேயோ ஒன்று நடக்குது இல்லையா, இது மூலயமா யாரோ வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்றது ஒரு விழிப்புணர்வுக்காக அது வந்து எடுத்தது. லீடு கொடுத்துருக்கேன். அந்த ப்ரொடியூசருக்கு ஒன்று நடக்கும், ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஹார்ட் அட்டாக்கு இதோட ரிசல்ட் வந்து அடுத்த பாட்டில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி நமக்கு ஜாலியாக தான் இருக்கும், நல்லாவே சொல்லி வச்சுக்கிறேன். ஆனால் டேரெக்டாக தாக்கினது வந்து தளபதியில் தான் தாக்கியிருக்கேன். ஏன்னா வேறு யாரும் தாக்கலை, ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணி வச்சுருக்கேன். 4வது கதை வந்து இந்த படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் அவர்கள் அவருடைய கதையை வந்து ஒரு 4வது கதையை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேன். அந்த 4வது கதையோட ஸ்டார்ட் அப் வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த படத்துலேயே பார்ட் 3க்கு வந்து லீடிங் வந்து கொடுத்துரு, அதோட ஒரு அழகாக ஒரு எண்டிங்கில் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு அடிஷ்னலாக அழகாக ரோல் ப்ளே பண்ணவங்க வந்து பிரியா பவானி சங்கர். அவங்க வந்து இந்த ஸ்டோரியை வந்து அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 6 முதல் 60 வரை நீங்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்க தேட்டரில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீக்கெண்டு நீங்கள் ஆஸ்பாட் டூ மச் அப்படின்ற படத்தை வந்து பாருங்கள். உங்களுக்கு உண்மையே விழிப்புணர்வுலாம் நிறையாவே இந்த படத்து மூலியமாக கிடைக்கும். கிளைமேக்ஸில் அதில் அஸ்வினுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இதில் 2 நடிகர்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஜினி. படையப்பா படத்தில் பெண்ணியம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பெண்ணுங்கள்லாம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்றத வந்து தம்பி ராமையா வந்து அவருடைய ஸ்லாங்கில் அழகாக வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப அது வார் பேஸில் வந்து யோசிக்க வேணாம். 2வது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க,
2050 சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சிஎம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்கும், அதே மாதிரி தான் தேட்டரில் பார்க்குறவங்களும் நிறைய பேர் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் பார்த்தாலும் சிரிப்பாக இருந்தால் நினைக்கிறேன். தேங்க்யூ.